بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم كذلك سخرها لكم لتكبروا الله على ما هداكم وبشر المحسنين اللهم صل على محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم صل على محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எல்லா புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற இறைவனாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு புகழும் புகழ்ச்சியும் உண்டாகட்டுமாக. அடுத்து போற்றும் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வழியை என்றுமே தவறாமல் பின்பற்றி வாழ்ந்து மறைந்த இறையச்சமுடைய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் உலக முஸ்லிம்கள் மீதும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் மீது கடமையாக்கி இருக்கின்ற யௌமுல் ஜும்ஆ என்று சொல்லக்கூடிய இந்த நல்ல ஒரு தினத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வணங்கி கொண்டிருக்கின்ற வணங்கி முடித்த இனிமேல் வணங்க இருக்கின்ற யௌமுல் ஜும்ஆவுடைய நன்மைகளை முழுமையாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு ஜும்ஆவுடைய முதல் உரையினை நான் துவக்கம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, யௌமுல் ஜும்ஆவுடைய தினத்திலே நாம் தேர்வு செய்த தலைப்பு நபிவழியின் அடிப்படையில் குர்பானியும் இறையச்சமும் என்ற தலைப்பில் அல்லாஹ்வுடைய இடத்திலிருந்தும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலின் மூலம் ஒரு சில செய்திகளை சொல்லிக் கொள்வதற்காக இந்த ஜும்மாவை பயனுள்ளதாக ஆக்குவதற்கு விரும்புகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த குர்பானி என்ற தியாகம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக தான் அல்லாஹ் இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தினார். இஸ்லாமிய மார்க்கத்தில் இரண்டு வகை இப்ராஹிம் நபியை மையப்படுத்தினான். ஹஜ் என்ற வணக்கத்தையும் அல்லாஹ் இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்துகிறான். அதுபோல குர்பானி என்று சொல்லக்கூடிய ஈது அல்ஹா என்று சொல்லக்கூடிய ஹஜ் பெருநாள் தினத்தில் குர்பானி கொடுக்கக்கூடிய வழிமுறையும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக தான் அல்லாஹ் இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தினார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்ராஹிம் நபிக்கு முன்னாடி பல நபிமார்கள் இருந்தார்கள். அவங்களுக்கான வெவ்வேறு வகையான சட்டங்கள், கொள்கை இருந்தது, சக்காத் இருந்தது, சில சட்டங்கள் இருந்தது. ஆனால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக தான் அவர்களுக்கு பிறகு வந்த வழித்தோன்றல்கள் அல்லாஹ் அந்த குர்பானியை அல்லாஹ் கடமையாக்கி இருப்பதை பார்க்கிறோம். ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கக்கூடிய விஷயத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரைக்கும் நம் மீது கடமையாக்கப்பட்ட எந்த ஒரு வணக்க வழிபாடாக இருந்தாலும் எப்போ அல்லாஹ்வுடைய கூலி கிடைக்கும் என்று சொன்னால், இறைவனுடைய பொருத்தத்தை பெற முடியும் என்று சொன்னால், எப்போ அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வால் வாக்களிக்கப்பட்ட ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்பட்டாலும், நபிமார்கள் கூறக்கூடிய அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அதற்கு கீழே உள்ள மற்ற சொர்க்கத்திற்கு நாம் செல்ல அல்லாஹ் நாயகர்களை அந்த சொர்க்கத்தில் மற்ற சொர்க்கங்களில் புகுத்த விரும்பினார்கள்.
நாம் எந்த ஒரு வணக்க வழிபாடுகளை செய்தாலும் நம்ம சொர்க்கம் வேண்டும் என்று சொன்னால் இறையச்சம் இருக்கணும். இறையச்சத்தோடு சேர்ந்து நம்ம வணக்க வழிபாடுகள் இருந்தால்தான் பின்னி பிழைஞ்சிருக்கணும். தொழுகைன்னா இறையச்சத்தோடு கூடிய தொழுகையாக இருக்கணும். அப்பதான் நல்லா இருக்கிற மார்க் பண்ண நல்லா மதிப்பெண்கள் கூட சொர்க்கத்துக்கு இருப்போம். நோன்பா இருந்தாலும் நோன்போடு இறையச்சத்தோடு கலந்த நோன்பா இருக்கணும். நோன்பு வைக்கிறோம், சும்மா நோன்பு வைக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை. அப்படி எழுதுகிறாரு என்னுடைய உடம்பு இறை குறைப்பதற்காக, உடல் பலமுறை குறைப்பதற்காக, இன்னொரு ஆரோக்கியத்திற்காக நோன்பு வச்சோம்னு சொன்னால் நிற்க இறை அல்லா சொன்னால் என்ற அடிப்படையில் இறைச்சம் கலந்த நோன்பா இருக்கணும், ஜக்காத்தா இருக்கணும், ஹஜ்ஜா இருக்கணும். எந்த ஒரு வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் அல்லாவுடைய மார்க்கத்தில், இஸ்லாமிய மார்க்கத்தில் இறையச்சம் கலந்த இபாதத்துகளுக்கு தான் அல்லாஹ் மதிப்பீட்டு சொர்க்கம் தருவான். இறையச்சம் இந்த இபாதத்தில் இல்லையா நரக படுகைக்கு போயிடும். இறையச்சம் இல்லாமல் ஒரு இபாதத்தை செஞ்சோம்னு சொன்னால் ஒரு பொண்ணு பார்க்காம அசால்ட்டு தன்மையா முனாஃபிக்கீன்களுடைய கொள்கையை எல்லாம் என்ன பற்றி பேசலாம்னு கேட்டால் குரானில் இந்த முனாஃபிக்கீன்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் நம்ம கொள்கையை நிற்பான். தொழுக வளர்ந்துருமான முனாஃபிக்கு தொழுக வளர்ந்துருவான். அவனுக்கு முனாஃபிக்கீன்களுக்கு சுபூத் தொழுகை பாடமாக இருக்கும், அசருடைய தொழுகை இஷாவுடைய தொழுகை பாடமாக இருக்கும். அதிசயம் வருது. முனாஃபிக்கின் கூட எந்த சுபூத்தில் இஷாவில் வரமாட்டாங்க. மற்ற தொழிலைக்கெல்லாம் வந்து வேடம் போடுவான், நடிப்பான். இவனை பற்றி இவனுடைய எல்லா தொழிலைக்கும் வருவான். இவனுடைய விஷயத்தை எல்லாம் பேசும்போது முனாஃபிக்கினுடைய இபாதத்துக்களை பொறுத்த வரைக்கும் அவன் எந்த இபாதத்தை செஞ்சாலும் குறிப்பான மையப்படுத்தி சொல்கிறான். ரப்புல் ஆலமீன் அவன் வந்துட்டு தொழுகையில் நின்றான். சோம்பேறிகளாக இருப்பார்கள். சும்மா பக்கத்து முஸ்லீம்கிட்ட காட்டணும், பக்கத்தில் நம்ம சப்பன் அடிக்கிறவன் வலது பக்கம் இடது பக்கம் இருக்கக்கூடிய அந்த முஸ்லீம்களை நம்மளை பார்த்து மெச்சணும் என்பதற்காகவும் ஒரு சோம்பேறிகளாக அல்லாவுடைய பார்வையினா சும்மா ஒரு கவன ஈர்ப்போடு இல்லை. நல்லா பார்க்குறான், கண்காணிக்கிறாங்கிற ஒரு அந்த மாதிரியான உள்ளங்களில் இல்லாமல் பொதுபோக்குவாதியா சும்மா 4 பேரை பாராட்டணும், நபிகள் குழுவோடு தெரியணும் அப்படி என்பதற்காக வந்து சொன்ன தொழுவாங்க. இது வந்து சோம்பேறிகளான விவாதத்தை இல்லாத தொழுகைகளை கூட பிறருக்கு காட்டுவதற்காக, பிறர் மிச்சப்பட வேண்டும் என்பதற்காக சோம்பேறிகளான தொழுகைகளை மாற்றிக்கிட்டு நிற்பார்கள் என்று சொல்லலாம். அவங்க விவாதத்துக்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நம்ம பிறர் காட்டுவதற்காக ஒரு சோம்பேறிகளான விவாதத்துக்கு அமைக்கப்பட்டால் அந்த விவாதத்தை அல்லாவுக்கு தேவையில்லை. அப்போ இபாதத்துகளை பொறுத்த வரைக்கும் அது போல குர்பானி என்பது இபாதத்து தான், ஹஜ்ஜி என்பது இபாதத்து தான். இந்த இபாதத்துக்களை பொறுத்த வரைக்கும் நம்ம உலக தூய்மையோடு இஹ்லாஸோடு அல்லாஹ் மறுமையில் சொர்க்கத்தை வளர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இபாதத்துக்கள் செய்யணும். அப்படி செஞ்சாலும் வெற்றி, இல்லாட்டி அல்லாஹ் நரகம் கிடைக்கிறது மட்டுமல்ல, உலகத்தில் காசு வேஸ்ட். ஹஜ்ஜிக்கு போயிட்டு வரையால சும்மாவா கிடைக்குது? அதனால் அந்த மொத்த ஆலோசனைகளை இருந்து செய்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. உள்ளூர்காரமாக ஹஜ்ஜி செஞ்சுட்டு போயிடுவாங்க, செலவு இருக்காது. சும்மா குறைந்த அளவு தான் செல்வாங்க. டேக்ஸி கார் எடுத்துகிட்டு போவாங்க, போயிட்டு வாங்க. சும்மா ஒரு சில்லற பணத்தில் போயிட்டு வந்துடுவாங்க. வெளியே பெரும் சவுதி அரேபியாவில் வெவ்வேறு தேசங்கள்லேருந்து ஹஜ்ஜிக்கு போகணும் வைங்க, வெவ்வேறு நாடுகளில் இருந்து எவ்வளோ பணம் எவ்வளோ 1.5 லட்சம் 2 லட்சம் காமிச்சு என்ன செய்வாங்க? தனியார் வந்து பணத்தை பிடிக்கி போகிறீங்க, செலவு, உடல் வேற களைப்பு, பிரயாணம் செய்து போகிறோம், உடல் சோர்வு, பல பிரச்சனைகள் வரும். இதெல்லாம் உடல் ரீதியாக சந்திப்போம். இப்படிலாம் போய் கூட ஹஜ்ஜிக்கு வந்து ஹஜ்ஜி செஞ்சாலும் கூட அந்த ஹஜ்ஜை உலகத்தில் செய்யப்படவில்லை என்று சொன்னால் நரகம் கிடைக்கும். காசு பணம் வேஸ்ட்டு, உடல் உழைப்பு வேஸ்ட்டு, எல்லாருடைய பணம் தூக்கி போட்டுருவோம். அந்த ஹஜ்ஜி தேவையில்லை, இவர் பார்க்கணும், அவர் மெச்சணும், இவர் போகணும் அப்படின்னு ஹஜ்ஜி செஞ்சோம் என்று சொன்னால் அந்த ஹஜ்ஜி நிற்காது. ஹஜ்ஜிகளை செய்யக்கூடியதை நம்ம ஹாஜிகளை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் வாய்ப்பு அடிச்சு ஒட்டப்படும். இப்போ நம்ம தௌஹீத் பிரச்சாரத்தின் வாயிலாக சில நம்ம நிறைய குறைஞ்சிருச்சு. இருந்தாலும் சில விடாப்பிடியாக பிடிவாதத்தை நீக்கணும் கேட்பானா அப்படின்னு சில ஊர்கள்லாம் அப்படி இருக்குது. ஹஜ்ஜி போகும்பொழுது அந்த மாதிரி வாய்ப்பு அடிச்சு ஒட்டுவதும் வரும்பொழுது ஹஜ்ஜி கிரிகைகளை முடித்து வரும்பொழுதும் கூட ஹஜ்ஜை ஒட்டுவாங்க வாய்ப்போஸ்டர்கள். ஹஜ்ஜை முடித்து அறுவை சுமந்த ஹாஜிகளை வருக அப்படின்னு போட்டு அறுவை சுமந்துட்டாங்க உங்களுக்கு தெரியும். வாய்ப்போஸ்டர் ஒட்டுவாங்க. ஹஜ்ஜை முடித்து அருளை சுமந்த ஹாஜிகளை வருவேன்னு போட்டு அப்படி போட்டு எழுதி போகும்போது விருந்தளிப்பது, ஹஜ்ஜி போகும்பொழுது எல்லாரையும் விருந்து போட்டுவது, இப்படியெல்லாம் இந்த கலாச்சாரம் இஸ்லாத்தில் கிடையாது. அந்த மாதிரி துவா செய்ய சொல்லிக்கிறோம், அது பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி எல்லாம் அதுக்கு விழா ஃபங்க்ஷன் நடத்தி தெரியணும் ஹஜ்ஜி போகிறாங்க அப்படின்ட்டு
வீட்டில் ஹஜ்ஜிக்கு போகிறாங்க, 14 சாப்பாடு. சில ஊரில் இது எப்படியும் தெரியல, சில ஊர்களில் வந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஹஜ்ஜி போவதுக்கு முன்னாடி சாப்பாடு கொடுத்து தெரியும், அப்புறம் ஹஜ்ஜிக்கு போகிறாங்கன்னு கேட்டால் பிரபல விளம்பரப்படுத்துவது. இப்படியெல்லாம் விளம்பரப்படுத்தி அது வரும்பொழுது விளம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் கூப்பிட்டு வருவாங்க. வைத்த சொன்னீங்க யானபி சலாம் அலைக்கும் யார சூழ் சலாமனை கூட்டிட்டு வர பைக் முடிச்சுட்டு ஹஜ்ஜி முடிச்சுட்டு வரும்போது என்ன செய்வாங்க, அவங்க ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இறங்கினோடனே அவர் பைக்கை சொல்லி கூட்டிகிட்டு வரக்கூடிய விதத்துக்கு சிரிக்கலாம் நுழைஞ்சா இப்படி ஒன்று நன்மை கிடைக்கும். ஒரு நன்மை கிடைக்காது. வணக்க வழிபாடுகளை போய்கிட்டே நம்ம பார்த்து முன்னாடி கடமை போய்கிட்டு நம்ம விசாரிச்சா சொல்லிக்கிறாங்க தான். இது கம்பட்டு அடிக்கக்கூடிய விஷயம்லாம் கிடையாது. கம்பட்டு அடிச்சுன்னா ஊரை நாட்டக்காராக்கிட்டு உலகத்தை பிரபலியப்படுத்திக்கிட்டு அடிச்சுட்டு போறாரு, இவர் குர்பானி கொடுக்க போறாரு என்றெல்லாம் நீங்க பிரபலியப்படுத்திக்கிட்டு செஞ்சீங்கன்னா தூக்கி போட்டுவாங்க, மக்கள் வச்சுவாங்க. உலகத்தில் பாராட்டு கிடைக்குமே கூடிய மறுமையில் ஒன்றுமே கிடைக்காது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஜுந்துஹு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்லாம் பார்க்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஒரு அமலை உலக விளம்பரத்திற்காக செய்கிறானோ அந்த விளம்பரம் மறுமையை நாங்கள் அம்பலப்படுத்தி விடுவான். உலகத்தில் நோக்கத்தில் உலகத்தை அஜி செஞ்சால் நம்ம ஒரு பெரிய அளவுக்கு பணக்கார அளவுக்கு அஜி செஞ்சாங்க அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல, அந்த நோக்கம் ஒன்று உள்ளத்தில் இருந்துச்சு. அஜி செய்ய போகக்கூடிய ஆளுக்க எல்லாம் அம்பலப்படுத்திடுவோம். இப்படி உலகத்துக்காக தான் அஜி செஞ்சா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சா அவருக்கு பாராட்டணும், இவர் ஒரு பெருமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக நீ அஜி செஞ்ச காரணத்தினால் உலகத்தில் அல்லாஹ் என்ன செய்வான், உலகத்தில் அவங்க பாராட்டிடுவாங்க, மறுமையில் விளம்பரப்படுத்திடுவாங்கல்ல. நீ யாருக்காக நீ அஜி செஞ்சியோ அவர்கிட்ட கூலி வாங்கிக்க, யாருக்காக குர்பானி கொடுத்தியோ அவர்கிட்ட போய் நீங்க என்ன செய்யணும், அவர் பார்க்கணும், இவர் பார்க்கணும், குர்பானி கொடுத்தீங்க. அப்போ இந்த மாதிரி குர்பானி கொடுத்தவர்கள் விளம்பரத்திற்காக குர்பானி கொடுத்தவர்கள் உலகத்தில் பாராட்டு கிடைச்சி மறுமையில் நல்லா என்ன செய்வான், அதுக்கு எந்த நன்மையும் தூக்கி போட்டுவாங்க. போ நீ யாருக்காக உங்க குர்பானி கொடுத்தியோ அது நன்மை யாருக்கும் கேட்டு தருவாரான்னு பாரு அப்படின்னு என்ன செய்வோம், அனுப்பி விடுவோம். இறுதியில் வைக்கப்பட்டு தலை குனிந்து நடனத்துக்கு தான் போவார்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ எந்த ஒரு வணக்க வழிபாடுகளையும் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்கிறது, இபாதத்துக்களை பொறுத்தவரை இறையச்சம் கலந்த இபாதத்துகளாக இருக்கணும். இபாதத்துக்களை இறையச்சம் இருந்தால் மட்டும்தான் எல்லாம் அங்கீகரிப்பான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நான் மேலே சொன்ன மாதிரி எல்லா விஷயங்கள்லையுமே இந்த ஹஜ்ஜி குர்பானி ரெண்டா பிரிக்கணும். ஹஜ்ஜி என்பது வேறு, அதுக்கு உண்டான சட்டங்கள் வேறு, குர்பானிக்கு உண்டான சட்டங்கள் வேறு. ஹஜ்ஜிக்காக குர்பானி கொடுப்பது ஒரு வகை, இப்ராஹிம் நம்முடைய தியாகத்திற்காக குர்பானி கொடுப்பது ஒரு வகை. தெளிவாக புரிஞ்சுக்கிறோம். ஹஜ்ஜிக்காக நம்ம அந்த முட்டை அடித்து அந்த இதில் நினைச்சு ஜம்ரத்துல அந்த மக்காவில் கல்லேறு சைத்தான கல்லெறிஞ்சு விட்டு அந்த குர்பானி கொடுக்கும் போது யார் குர்பானி பிராணியை கொண்டு போயிட்டாங்களோ குர்பானி கொடுப்பது என்பது ஹஜ்ஜிக்காக கொடுக்கக்கூடிய குர்பானியை அது ஒரு வகையில் கொடுப்பாங்க. அதுபோல நம்ம நபிகள் நாயகனுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் இப்ராஹிம் நபி அவர்கள் கொடுத்த குர்பானியை அவங்க எதுக்காக கொடுத்தாங்க என்ற நோக்கத்தையும் ஜும்மாவில் விளைக்கிறோம். ரெண்டையும் ஒரு குழப்பறதால தான் குர்பானி விஷயங்களாக நமக்கு ஒரு தெளிவு கிடைக்காமல் இருக்கிறது, புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு முன்னாடி குர்ஆன்ல சொன்ன 5:97 அல்லாஹ் சொன்னால் சில இடங்களை எல்லாம் புனிதப்படுத்துகிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டால், அல்லாஹ் சில புனித சின்னங்களாக சில சின்னங்களை எல்லாம் நமக்கு சொல்லித்தரான். அது கண்ணியப்படுத்தணும், அதனுடைய மரியாதையை நம்ம பேணணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ் மின் ஹஜ்ஜில் பைத் அவ் இத்தமர ஃபலா ஜுனாஹ அலைஹி அப்படின்னு அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டால், இந்த சஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வுடைய புனித சின்னங்களில் ஒன்றாகும். சஃபா இருக்கக்கூடிய மக்காவில் இருக்கக்கூடிய சஃபா மர்வா என்ற மலை குன்றுகள். இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ் அல்லாஹ்வுடைய சான்றுகள்ல அத்தாட்சிகள்ல ஒன்று அந்த காபாவில் இருக்கக்கூடிய மக்காவில் இருக்கக்கூடிய சஃபா மலை. அதுபோல் இந்த சஃபா வல் மர்வத்தை அந்த மர்வாகக்கூடிய சஃபா மர்வாகக்கூடிய மலைகள் அல்லாஹ்வுடைய சான்றுகளில் உள்ளது. யார் அஜி செய்கிறீங்களோ அதை நீங்கள் சுற்றுவது குற்றம் கிடையாது, சுற்றி கண்டிப்பாக நீங்கள் சுற்றுங்க அதை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் என்ன செய்யலாம், தொங்கோட்டம் விடுவதை பற்றி அந்த இதை என்ன செய்யுது அல்லாஹ் சொல்லி காட்டுங்க. இதெல்லாம் புனிதப்படுத்துவது. அதுபோல் அல்லாஹ் குர்ஆன்ல 5:97 சொன்னால் அதுபோல் முன்னாடி அந்த வசனத்திலேயே யார் நன்மைகளை மேலதிகமாக செய்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் நன்றி பாராட்டுவான்னு அந்த வசனம் முடியும். 5:97 அல்லாஹ் சொல்கிறான், ஜஅலல்லாஹு கஅபத்தல் பைத்தல் ஹராம கியாம லின்னாஸ் வஷஹரல் ஹராம வல் ஹதிய வல் கலாயித ذلك لتعلموا أن الله يعلم ما في السماوات وما في الأرض وأن الله بكل شيء عليم. 5வது அத்தியாயம் 97வது இறைவசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான்,
புனித ஆலயமான காபாவையும் காபத்துல்லாவையும் புனித மாதத்தையும் குர்பானி பிராணியையும் அதற்கு அணிவிக்கப்படும் மாலைகளையும் மனிதர்களுக்கு நிலையானதாக ஆக்கிவிட்டான். அதுக்கு மரியாதை கொடுக்காத மதிக்கணும் அப்படின்னு நான் சொல்றான். வானங்களில் உள்ளவற்றையும் பூமியில் உள்ளவற்றையும் அல்லாஹ் அறிவான் என்பதையும் அல்லாஹ் அனைத்து பொருட்களையும் அறிந்தவன் என்பதையும் நீங்கள் அறிவதற்காகவே இது கூறப்படுகிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இந்த 5வது அத்தியாயம் 97வது இறைவசனத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு நமக்கு சொல்லி காட்டுகிறான். வந்துட்டு என்ன சொல்றான்னு கேட்டால் இந்த காபத்துல்லா புனிதம் அப்படின்னு சொல்லிட்டு புனித மாதங்கள் அல்லாஹ் சொல்றான். ஜஅலல்லாஹு காபத்துல் பைத்துல் ஹராம, அந்த காபத்துல்லா புனிதமானது. கியாமல் இன்னாசி வ ஷஹரல் ஹராம் வல் ஹதிய வல் கலாயித. அப்போ அதுபோல் அல்லாஹ் சொல்ற புனித மாதங்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு அந்த புனித ரசூலுல்லாஹ் விளக்குறாங்க. புனித மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக வரக்கூடிய 3 மாதங்கள். அந்த அது போல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க முஹர்ரம், துல்காதா, துல்ஹஜ்ஜி. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க துல்காதா மாதத்தில் நம்ம இருக்கிறோம். துல்காதா மாதம் முஹர்ரம் மாதம் புனிதம், துல்காதா மாதம் துல்ஹஜ்ஜி. அடுத்த பிறை துல்ஹஜ்ஜி பிறையில இந்த 3 மாதங்கள். அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க முழு குலத்தினுடைய ரஜபு மாதம். முழு குலத்தார் அவங்களுக்கு அதற்கு அந்த மாதத்தை முறையாக வழி பண்ணுவாங்க. அந்த முழு குலத்தாருடைய ரஜபு மாதமும் என்ன ஷாபானுக்கும் ரமலானுக்கும் தெளிவாக சொல்லுவாங்க. அந்த ரமலான் நெருக்கத்தில் வரக்கூடியதான ரஜபு ஷாபானுங்கிறோம்ல, இந்த ஷாபானுக்கு முந்தைய மாதம் ரஜபு. அப்போ அந்த ரஜபு மாதத்தை நல்லா புனிதப்படுத்துகிறான் அப்படின்னு சுசலாசனம் நமக்கு விளக்கமாக சொல்கிறார்கள். அப்போ துல்காதா மாதம், இந்த மாதத்தை போர் செய்வதற்கு தடை. இதில் 3 மாதம் முஹர்ரம், துல்காதா, துல்ஹஜ்ஜி, ரஜபு. இந்த மாதங்களில் மனிதர்கள் போர் செய்யக்கூடாது, பல இபாதத்துக்களை ஈடுபடும் என்பதற்காக அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அதுபோல அல்லாஹ் சொல்லும் பொழுது அந்த மாலைகள், குர்பானி பிராணிக்கு அணிவிக்கக்கூடிய மாலைகள் அல்லாஹ் மனிதர்களுக்கு நிலையானதாக ஆக்கியிருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்றான். அப்போ இந்த அடையாளத்துக்காக மாலைகள் இடுவது தெய்வ சக்திக்காக அல்ல. குர்பானி பிராணிக்கு மாலை தலைமை வாட்டி அதை சுறுசுறுப்பாக வச்சிருக்காங்க. குர்பானி கொடுக்குற வரை நம்ம கண்ட்ரோலில் வந்துருச்சு. அதனால நம்ம 6 மாடு ஒட்டாங்களை அதுக்கு அணிவிக்கக்கூடிய அந்த மாலைகளை பொறுத்த வரைக்கும் அதுவும் உங்களுக்கு ஒவ்வொரு வருடமும் நிலையானதாக ஆக்கியிருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ இந்த மாதங்களில் துல்காதா புனித மாதம், துல்ஹஜ்ஜி புனித மாதங்களில் துல்காதா மாதத்தில் போய் ஹஜ்ஜி கிரியைகளை செய்ய ஆரம்பிப்பாங்க என்பதை பார்ப்போம். துல்ஹஜ்ஜி பிற 8 இருந்து என்ன செய்வாங்க, ஹஜ்ஜி கிரியைகள் ஹஜ்ஜி மாதத்தில் அது நடக்கும். அது நடக்க வேண்டிய சஃபா மர்வா சுற்றுவது, காபத்தில் அவரோட தவாப்பு செய்வது என்பதெல்லாம் ஒரு வகை. இப்போ இது போல அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். இது ஒரு செய்தியாக புரிஞ்சுக்கிறோம். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான் 6வது அத்தியாயத்தோட 142வது இறைவசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் وَمِنَ الْأَنْعَامِ حَمُولَةً وَفَرْشًا كُلُوا مِمَّا رَزَقَكُمُ اللَّهُ وَلَا تَتَّبِعُوا خُطُوَاتِ الشَّيْطَانِ إِنَّهُ لَكُمْ عَدُوٌّ مُبِينٌ. 6வது அத்தியாயம் 142வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் கால்நடைகளில் சுமப்பவற்றையும், கால்நடைகளில் அந்த நங்கூரங்களை, பொருட்களை, பொதிகளை கால்நடைகளில் சுமப்பவற்றையும் சுமக்காதவற்றை அவன் படைத்தான். அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து உண்ணுங்கள். ஷைத்தானை வலாத்தத்துக்கு குத்துவாதி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். அவன் உங்களுக்கு இன்னும் அதுவும் முடியும் ஷைத்தானாகி அவன் உங்களுக்கு பகிரங்கமான எதிரியாக இருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்பல் சொல்லி காட்டக்கூடிய நிகழ்வை பார்க்கிறோம். அப்போ அல்லாஹ் சொல்லிக்கிறான். நமக்கு குர்பானி பிராணியை பற்றி பேசும்பொழுது உங்களுக்கு சாதுவான பிராணிகளை தான் நீங்கள் குர்பானி கொடுக்கறதுக்கு நாம் கட்டளையிட்டோம். அல்லாஹ் சொல்கிறான் சாதுவான பிராணிகள் உங்களுக்கு அடக்கிப்போம். அல்லாஹ் ஒரு கடினமான உள்ள அந்த மாதிரி மிருகங்களை கொடுக்க சொல்லிட்டாங்க குர்பானி. உலகத்தில் யாரும் சீக்கிரத்தை கொடுத்தா குர்பானி கொடுக்க முடியுமா? அது உங்களை கொடுத்துட்டு போயிடும். ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு வருடம் புலி, சிறுத்தைகளை குர்பானி கொடுக்குற பேச்சுக்கு அல்லாஹ் மனிதனுக்கு அடங்கி போகாத மிருகங்களை குர்பானி கொடுக்க சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளால் குர்பானி கொடுத்து நம்ம சாப்பிட்டு போயிடுவோம். அப்படியே அது இந்த மார்க்கம், இந்த இஸ்லாம், இந்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் எளிமையான மார்க்கம். எல்லா வகையான சட்டத்திட்டங்களும், எல்லா வகையான மனிதனுக்கு சொல்லப்பட்ட உங்களுக்கு குர்ஆன்ல ஹதீஸ்ல சொல்லப்பட்ட அறிவுரைகள், உங்களுக்கு சட்டத்துக்கு எல்லாமே வாழ்வியல் நெறியாக நடைமுறைப்படுத்தக்கூடிய எல்லா வகையான காரியங்களும் இந்த மார்க்கத்தில் எளிமையாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய நிகழ்வை பார்க்கிறோம். அப்போ இந்த விஷயத்தின இப்ராஹிம் நபி அவர்கள் அவங்களால தான் அல்லாஹ் இந்த குர்பானி பிராணியை அறுக்குமாறு சொன்னார். அதற்கு முன்னாடி இந்த குர்பானி பிராணியை நம்ம தெரிந்து கொள்வதாக இருந்தால் அது எப்படியெல்லாம் குர்பானி பிராணியை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இப்ராஹிமுடைய சப்ஜெக்டுக்குள்ளே நான் வருவேன்.
அப்போ அல்லாஹ் அந்த குர்பானி பிராணிகளை பொறுத்தவரை நமக்கு அடங்கி போகக்கூடிய பிராணிகளை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதுபோல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டு குர்பானி திட்டத்தையும் அறிமுகப்படுத்தினார்கள். ஒட்டகத்திலையும் மாட்டிலையும் 10 பேர் சேர்ந்து குர்பானி கொடுக்கலாம், 7 பேர் சேர்ந்து குர்பானி கொடுக்கலாம், ஒட்டகத்தில் 10 மாட்டில் 7 அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு குர்பானி. மொத்தம் 50,000 கொடுத்து மாடு வாங்க முடியாது, ஒரு 60,000 கொடுத்து வாங்க முடியாது, ஒரு ரேட்டு ஒரு தான் ஊருக்கு தக்க மார்க்கெட்டிங் ரேட்டு. அப்போ கூட்டு குர்பானை சேர்ந்தீங்கன்னா எல்லாருக்கும் இந்த சேர்ப்பு எல்லாம் என்ன செய்வான், அந்த ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு மாட்டை கொடுத்த நன்மை கிடைச்சிடும். அந்த மாதிரி நம்ம என்ன செய்வோம், கூட்டு குர்பானியை நம்ம கொடுக்கக்கூடிய நேரத்தில் ஒட்டகத்துக்கு 10 பேர், மாட்டுக்கு 7 பேர் குர்பானி கொடுத்தீங்கன்னு வைங்க, சுமையும் குறையும். எல்லாருக்கும் ஒரே ஆளாக வாங்கி அறுக்க முடியுமா? ஒரு மாடு 20 நாள் ஆரோக்கியமான மாடாக இருக்குன்னு அதை நான் பின்னாடி சொல்கிறேன். அப்போ ஆரோக்கியமான மாடுகள், ஆரோக்கியமான ஆடுகளை வாங்கி ஆட்டுக்கு ஒரு ஆள் தான். ஒரு குடும்பம் தான் ஆட்டை பொறுத்தவரை ஒரு ஆட்டுக்கு ஒரு குடும்பம், மாட்டுக்கு ஒரு குடும்பம், மாட்டு பங்கு மாடு ஒட்டகங்களுக்கு நம்ம கூட்டு குர்பானி திட்டத்தில் நம்ம இடம் வர்றோம். அதில் சுகாதார வழிமுறை காட்டினார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த குர்பானியுடைய அந்த விஷயமாக 6வது அத்தியாயம் 143வது வசனத்தில் பேசுகிறான். சமானியத் அஸ்வாஜில் மினல் லஅனிஸ் நைனி வமினல் மஅசிஸ் நைனி குல் ஆதகரைனி ஹர்ரம் அமில் உர்ஸைனி அம்மஷ் தமரத் அலைஹி அர்காமுல் உர்ஸைனி நபியூனி பிஇல்மின் இன் குன்தும் சாதிகீன். பலியிடும் பிராணிகள் 8 வகைகள் உள்ளன. அல்லாஹ் சொல்கிறான், பலியிடும் பிராணிகள் 8 வகைகள் உள்ளன. அதில் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், செம்மறியாட்டில் ஆண் பெண் என 2 வகைகள் உள்ளன. அல்லாஹ் பிரிக்கிறான். அதில் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றா 2 உள்ளன. அதுபோல வெள்ளாட்டில் 2 உள்ளன. இவற்றில் ஆண் பிராணிகளையா இறைவன் தடுத்திருக்கிறான்? அல்லாஹ் கேட்கிறான். அல்லது பெண் பிராணிகளையா, அல்லது பெண் பிராணிகளின் கருவில் உள்ளவற்றையா? நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அறிவுடன் எனக்கு விளக்குங்கள் என் நிறைய கேட்பீராக நல்லா சொல்றாங்க. ஏன் அண்ணா சொல்றாங்கன்னா, இவங்க இந்த ஐயாம ஜாகியாவில் உள்ளவங்க என்ன செய்யணும், அல்லாமல் இட்டு கட்டி அல்லாவுக்கு பொட்டைக்கிடா பிடிக்காது, பொட்டாட்டா இருக்கக்கூடாது, ஆணாட்டா இருக்கக்கூடாது, இப்படின்ட்டு அவங்கெல்லாம் சில சட்டத்தை வளர்க்குறாங்க. அல்லாவோட சொல்லாமல் சொல்லித்தராத அளவுக்கு இவங்களாம் இந்த பிராணியை குர்பானி கொடுத்தாலும் ஏற்றுக்கிற மாட்டான். பொட்டை கொடுக்குறீங்களே, பெட்டை ஒட்டகத்தை இப்படி எடுத்துக்கிறீங்களாம் பல மாதிரி மூட நம்பிக்கையில் சொன்னாங்க. அதனால அதை உடைக்கலாம். என்ன பல மாதிரி சொன்னாங்க, அதை உடைச்சி எல்லாம் கேட்குறான். ஏண்டா பொட்டாட்டை கொடுக்கூடான்னு இருக்குதா? எல்லாம் கேட்குறான். ஆனாட்டு தான் நீங்கள் எல்லாம் எதை தடை செஞ்சான், கரும்புல உள்ளது. அது நபிகள் நாயகமாக சொல்கிறாங்க. அது கருவுற்ற ஆடுகளை ஒட்டகங்களாக இருக்கக்கூடாது. ஒன்று, பால் தரக்கூடிய ஆடு ஒட்டகங்களை கால்நடைகளாக இருக்கக்கூடாது. ஆடு மாடு ஒட்டகம் குர்பானி கொடுக்கணும், 3 தான் குர்பானி கொடுக்கணும். இந்த ஆடு மாடு ஒட்டகங்களில் கரு வயிற்றில் குட்டி உண்டா இருக்கக்கூடியதை நம்ம கொடுக்கக்கூடாது. பால் கொடுக்கக்கூடிய பிராணிகளை கொடுக்கக்கூடாது. அதெல்லாம் வயசுலாம் நிர்ணயம் செய்யப்பட்டது மார்க்கத்தில். நீங்கள் குர்பானிக்கு ஆடு மாடு வாங்குறதா இருந்தால் அங்கேயும் கஞ்சத்தனம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. குர்பானிக்கு ஆடு மாடு வாங்கும்பொழுது காசு கம்மியாக வாங்கிடுவோம். இதெல்லாம் இந்த தேவை இப்படிலாம் அதெல்லாம் தேவையில்லை. அல்லாவுடைய பாதையில் தூக்கி அள்ளி வீசன் எவ்வளோ அப்படி இறக்கப்படி இன்னும் நல்ல பொங்குள்ள திரகாத்தமான ஆடுகளை தான் வாங்கணும். ஆடை வாங்கணும். ஒரு திரகாத்தமான எங்கள் ஊரில் சில இடத்துல பேர் சொல்ல வைக்கும், அது சரியில்லை. பேர் வாங்கி அவங்க பேரை பொட்டையை அவன் பொட்டை கொடுக்க தப்பு கிடையாது. இது கிடைக்கிறதா கொடுத்துக்கிறாங்க தானே. நல்ல தாரம் மார்க்கெட்டில் நல்ல இதாக இருக்குது, நல்ல காளை மாடு இருக்குது. இதை விட்டு ஏன்டா பொட்டையை தேவையா வசூல் பண்ணி ஆதாயப்பட காசை சில ஊர்களில் அவங்க கூட்டு வசூல் பண்ணிட்டு அதை ஆதாயப்படுவாங்க. இயக்கத்தில் இதில் எல்லாம் என்ன செய்வாங்க, அன்னைக்கு நிர்வாகிகளை பங்கு வச்சுக்குவாங்க. இதுக்காக பொட்டாத்தையே தேடுவாங்க. வருஷம் நான் ஒரு ஊரில் இமாமத்தில் இருந்தேன், ட்ரஸ்ட் பள்ளியில், அமைப்பு சாரா பள்ளியில். அந்த பள்ளியில் என்ன செய்வாங்க, வருஷம் பொட்டை மாடு தான், சித்து போகிற மாடா, இந்த இது கோலவா வடிஞ்சிக்கிட்டு அதெல்லாம் அல்லாட்ட அவங்க எல்லாம் அல்லாட்ட பதில் சொல்லாமல் ஒரு 8 மணி நகர மாட்டாங்க மறுமையில். இந்த ஒரே பொட்டாடா இருக்கிறாங்க, பேர் சொல்ல தேவையில்லை, அப்படியெல்லாம் பார்க்குறோம். அப்போ நீ அல்லா மக்கள்கிட்ட வசூல் பண்ணக்கூடியவனாலே கரெக்டாக செய்ய வேண்டியதானே. எதுக்கு வசூல் பண்ணுறீங்க? அல்லாஹ்வான் குறிப்பிட்டு வசூல் பண்ணுறீங்க. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கரெக்டாக செய்யணுமா இல்லையா? அல்லாஹ்வுடைய பாவம் மறுமையில் நகராது. ஒவ்வொரு கேள்விக்குமே அல்லாஹ் மறுமையை நிப்பாட்டி, நான் சூரியனை தலைக்கு மேலே நிப்பாட்டி சொல்லு, எப்படி பணத்தை சம்பாதிச்சா, எப்படி செலவழிச்சா, எல்லாத்தையும் எல்லாம் கேள்வி கேட்பான். உனக்கு உண்மையில் பொறுப்பு என்ன, பொறுப்பை சரியாக செஞ்சியா அப்படின்னு எல்லாம் ஒன்றா ஃபில்டர் பண்ணி ஒரு சுத்தத்துக்கு அனுப்புவான், நரகத்துக்கு அனுப்புவான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பெற்றால் அதுதான் மாற்றுக்கிறது இல்லை. கட்டுகளவு கூட நீ ஒரு ஆரோக்கியமாக நம்ம என்ன செய்வோம், அவங்களுக்கு நாங்கள் டிஎன்டியில் இருக்கும்போது அதில் அவங்க மற்ற விஷயம் நம்ம பிடிக்காது, அவங்களுக்கு நம்ம கருத்து வேறுபாடு இருக்குது. அதில் நம்ம எங்கள் ஊரில் நினைச்சோம், கீழக்கரையில் சூப்பர் மாட்டை இருப்பாங்க. நாங்கள் இருந்தோம் டிஎன்டிஜியில்
நான் வந்து இமாமா 15 வருஷம் இமாமா இருந்தேன். கருத்து வேறுபாடு வெளியே வந்துட்டேன். எங்கள் ஊரை கீழே ராமநாதபுரம் மாவட்டத்துலன்னா என்ன செய்வோம்னு கேட்டால் நல்லா இந்த மாட்டாக இருப்போம். என்ன மாடு துள்ளி குடி காட்டு மாடு. காட்டு மாடு பார்த்த கும்பலாக நின்றுக்கிட்டு அந்த காலமொக்க அந்த மாதிரி காட்டு மாடு பயமாக இருக்கும் போகிறதுக்கு. அந்த மாதிரிலாம் அப்படி என்ன செய்யணும், கரெக்டாக நம்ம எதுக்கு வாங்காமோ அந்த பணத்தை அதுக்கு உபயோகம் செய்யணும். இல்லாட்டி மறுமையில மாட்டிக்கிறோம். நீங்கள் ஆட்டையை போடுவதற்காக நீங்கள் வச்சீங்கன்னு சொன்னால் நல்லா விடுவானா, அப்போ அதுக்கு விட மாட்டான். அதனால் வந்து என்னன்னு கேட்டால் கரெக்டான உங்களுக்கு குர்பானி வருஷத்தோட கொடுக்குறீங்க. அல்லாவுக்கு நல்ல முறையில் காசு கொடுத்து வாங்கி கொடுக்க மாட்டீங்களா, நோக்கத்தை எல்லாம் பார்க்குறாங்கல்ல. அதனால் வந்துக்கிட்டு குர்பானி பிராணிகளை பொறுத்த வரைக்கும் கரெக்டான முறையில் குர்பானி கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் இஸ்லாமிய மார்க்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹி உத்தரவிட்டார்கள் சஹாபாக்களோட சொல்லி ஆடு வாங்கிட்டு வாண்டு. அப்போ அந்த மாதிரியான நல்ல கொம்புள்ள கருவன்னா கொம்புள்ள ஆடு, நல்ல கருப்பு நிறத்தால் பார்க்கக்கூடிய, கருப்பு நிறத்தால் அமரக்கூடிய, கருப்பு நிறத்தால் உலாவக்கூடிய அளவுக்கு எல்லா பகுதியும் இந்த மூட்டுக்கால் பகுதி, கண் பகுதி எல்லாமே ஒரு நல்ல கருப்பு நிறத்தால் ஆளக்கூடிய நல்ல கிடா, நல்ல ஒரு ஆரோக்கியமான கிடா. அவுத்து விட்டா 10 பேர் குத்திட்டு வந்துடும். அந்த மாதிரியான கிடாவை நபிகள் வாங்க சொன்னாங்க. ஒரு சஹாபி வாங்கிட்டு வர்றாரு. ரசூலுல்லாஹி சொன்னாங்க, ஆயிஷா கத்தியை தீட்டு குர்பானி கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹி குர்பானி கொடுக்க போறாங்க. கத்தியை கூர்மையாக்குவாய், முட்டை கத்தியை வச்சு அறுக்கிறாங்க. குர்பானி அல்லாஹ் வந்து எல்லா விஷயத்திலும் நல்லதே நாடுகிறான், எல்லா விஷயத்தையும் நல்லதே செய்யும் அப்படின்னு ரசூலுல்லாஹி சொல்லிட்டு சொன்னாங்க. குர்பானி பிராணிக்கு வந்து அறுப்பதன் மூலமாக இலகுவை நாடுங்க, கஷ்டத்தை கொடுக்காதீங்க. ஆயிஷா அந்த கல் உரையில போட்டு அந்த இது அந்த அம்மி உலகம் மாதிரி இருக்கும்ல, அதை போட்டு கத்தியை கூர்மையாகி கொண்டு வா சொல்லி ஆயிஷா நாயகி அவர்கள் கத்தியை கூர்மையாகி கொடுக்குறாங்க. அதன் பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர், அல்லாஹ்வுடைய பெயர் கூறி இந்த அளவு விட்ட மாட்டை அறுக்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதர்கள் குர்பானி அறுப்பாங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். சொன்னால் திட்டகாத்தமான ஆடு ரசூலுல்லாஹி சொல்லிட்டாங்கல்ல, தெளிவா தெரியும் அது ஊனமுற்ற ஆடு, அதை வாங்காதேங்கிறாங்க. தெளிவா தெரியும் கண் பார்வையற்ற ஆடு மாடு ஒட்டகம்ண்டு, அதை வாங்காதேங்கிறாங்க. தெளிவா தெரியும் அந்த பிராணிகள் குர்பானி பிராணிகளுடைய அந்த வலி விளந்து எலும்புல மஞ்சள் இல்லாமல் என்ன செய்ய நோய் வாய்ப்பட்டாதான் தெரியும், வாங்காத. கரெக்டா ஆரோக்கியமான உள்ளதா வாங்குன்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்போ வந்து அதுக்கு அற்பமான குறைகள் பிரச்சனை இல்லை, அந்த குறைகள் வெளிக்கு தெரிஞ்சு அதனால் பாதி பேருடைய மனங்கள் எல்லாம் எதுக்கு தான் வாங்கிட்டாரு, இவ்வளவு போலீஸ் வாங்கிட்டாங்க, சும்மா இந்த மாதிரி நோஞ்சாமிச்சு ஆட்டை வாங்கிட்டாரு, எலும்பு மஞ்சி அந்த எலும்பு ஆரோக்கியம் ஆடு ஆட்டை வாங்கிட்டாருன்னு பேரு அல்லாஹ்விலிருந்து கொடுக்குறோம். வெளியிலேயே மனசுல வச்சுக்கலாம் சொல்ல மாட்டான்ல, கண்டிப்பா இவன் இது கொடுக்குறான் குர்பானி சும்மா இருக்கிறான்னு பேசுவாங்க. அதனால ஆரோக்கியமான ஆடுகளை தான் கொடுக்கணும், ஆரோக்கியமான மாட்டை தான் குர்பானி கொடுக்கணும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த மாதிரி வந்துக்கிட்டு நம்ம வந்துக்கிட்டு புரிந்து அப்போ அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நம்ம சுசாரசன் அப்படின்னா நமக்கு உத்தரவிட்டார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது அல்லாஹ் கேட்கணும் அந்த வசனங்களில் வந்துக்கிட்டு. அப்போ மேலும் எல்லாம் கேட்குறான். 6வது அத்தியாயம் 144 வசனத்தில் வமினல் இப்லிஸ் நைனி வமினல் பக்கரிஸ் நைன் குல் ஆதக்கரைனி ஹர்ரம அமீர் உன்சையைனி அம்மஸ்லமத் அலைஹி அரஹமுல் உன்சையைன் அம் குந்தும் ஷுஹதாஅ இஸ் வஸாகுல்லாஹு பிஹாதா ஃபமன் அல்லாஹு மிம்மன் இஃப்தரா அலல்லாஹி கதிபன் லியுரில் அன்னாஸ பிகைரி இல்மின் இன்னல்லாஹ லா யஹ்தில் கௌமல் ஸாலிமீன். 6வது அத்தியாயம் 144 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஒட்டகத்தில் 2 ஆண் பெண் என்று ஒட்டகத்தில் 2 குர்பானி கொடுங்க. அல்லாஹ் ஒட்டகத்தில் 2 இனம் இருக்குது. ஒட்டகம் ஒரு இனம் தான், ஆம்பளை பொம்பளைங்கிற அந்த பிரித்து பார்க்கும்போது ஆண் இனம் பெண் இனம். ஒட்டகத்தில் 2, மாட்டில் 2, காளை மாடு அல்லது வந்துக்கிட்டு பசு மாட்டை கொடுக்கலாம். அது மாதிரி எல்லாம் என்ன செய்யலாம், ஆணினம் பெண் இனத்தை கொடுத்துக்க. ஒட்டகத்தில் 2, மாட்டில் 2 உள்ளன. இவற்றில் ஆண் பிராணிகளையா அல்ல தடை செய்திருக்கிறான், அல்லது பெண் பிராணிகளையா கருவில் உள்ளவைகளையா என்று கேட்பீராக. இவ்வாறு அல்லாஹ் உங்களுக்கு கூறிய பொழுது நீங்கள் சாட்சிகளாக இருந்தீர்களா? அறிவின்றி மக்களை வழிகெடுப்பதற்காக அல்லாஹ்வின் பெயரால் பொய்யை இட்டு கட்டுகிறானே, அல்லாஹ்வின் பெயரால் பொய்யை இட்டு கட்டுவோரை விட மிகப்பெரிய அநீதி இழைத்தவர் யார்? அநீதி இழைத்த கூட்டத்திற்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய நீங்களும் பார்க்கணும். அப்போ அல்லாஹ் குர்பானி பிராணிகளை பற்றி அல்லாஹ் பேசும்பொழுது ஆண் பெண் 2 கொடுத்துக்கப்பா அப்படின்னு மார்க்கம் சொல்லி நமக்கு சிறந்தது என்ன? ஆண் கிடா வந்து ருசி டேஸ்ட் நல்லா இருக்கும். ஆண் கிடாவை தனியாக சாப்பிட கொட்டை கிடாவை சாப்பிட்டோம்னா தவறு மார்க்கத்தில் இல்லை, நீங்கள் எதை வேணாலும் பண்ணிக்கலாம். அவங்க அதே சமயத்தில் ஆண் கிடா டேஸ்ட்டாக இருக்கும். ஆண்கிறது வந்துட்டு செஞ்சால் நல்லா இருக்கும். பொட்டை சாப்பிட்டுன்னு வைங்களேன், அது கறியெல்லாம் சம்பவம் ஒரு மாதிரியாக இருக்கும். அந்த சிவி எப்படி மேலே ஒரு அது மாற்றம் தெரியும். சாப்பிட சொல்லுவாங்க பீஃப் இருக்கும்போது மாட்டுக்கறியாக பொட்டைக்கு நாடு கொடுத்தாங்களாம் பாருங்க.
அதனால வந்து ஆடு மாடு இருக்கும் தெரிஞ்சு போயிடும். அல்லாவுடைய சட்டத்தில் இருக்குது, எதாவது நடந்துக்க. ஆனால் உனக்கு எது நம்ம ருசியாக இருக்கும், உனக்கு பெருநாள் இல்லை, ஏழை எளியவங்க பெருநாள் சாப்பிடணும், அவங்கள நம்மளும் சாப்பிடணும் என்பதற்காக அவங்களுக்கு புது ஆடைகளான அவங்க கொடுக்கணும் என்பதற்காக தர்மத்தல்ல கடமையாக்கலாம். இது ஒரு வகையான தர்மம் தானே என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டக்கூடிய நிகழ்வை பார்ப்போம். அது போல அல்லாஹ் வந்து நமக்கு சொன்ன 22வது அத்தியாயம் 36வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டினான், வல்புதுன ஜஅல்னாஹா லக்கும் மின் ஷஆயிரில்லாஹி லக்கும் ஃபீஹா கைருன் ஃபதுகுரு ஸ்மல்லாஹி அலைஹா ஸவாஃபா وإذا وجبت جنوبها فكلوا منها وأطيعوا القانية والمضطر كذلك سخرها لكم لعلكم تشكرون. 22:36 அல்லாஹ் சொல்கிறான், பலியிடப்படும் ஒட்டகங்களை உங்களுக்கு அல்லாஹ்வின் மார்க்க சின்னங்களில் ஒன்றாக ஆக்கியுள்ளோம். என்ன சொன்னாங்க, சஃபா மருவா இந்த எல்லாம் பட்டியல் போடுறாங்கல்ல, இதெல்லாம் புனித சொல்லிக்கிட்டு புனித மாதங்கள் அந்த மாதிரி எல்லாம் சொல்றான். இப்போ பலிப்பிராணிக்கு இடப்பட்ட அந்த மாலைகள்லாம் உங்களுக்கு நிலையானதாக ஆக்கியிருக்கிறோம் நல்லா சொல்றான். அது போல ஒட்டகத்தை பற்றி எல்லாம் பேசும்போது கூட வல்புதுன ஜஅல்னாஹா லக்கும் மின் ஷஆயிரில்லாஹி லக்கும் ஃபீஹா கைருன், பலியிடப்படும் ஒட்டகங்களை உங்களுக்கு அல்லாஹ்வின் மார்க்க சின்னங்களில் ஒன்றாக ஆக்கியுள்ளோம். ஒட்டகம் என்பது அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களில் ஒன்று, அவற்றில் உங்களுக்கு நன்மை உள்ளது. நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையில் அதன் மீது அல்லாஹ்வின் பெயரை கூறுங்கள், அது விழாப்புறமாக விழுந்ததும் அதை உண்ணுங்கள், யாசிப்பவர்களுக்கும் யாசிக்காதவர்களுக்கும் உண்ட கொடுங்கள், நீங்கள் நன்றி செலுத்திய இவ்வாறு அதை உங்களுக்கு பயன்பட செய்தான் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டக்கூடிய நிகழ்வை பார்க்கணும். அப்போ அந்த குர்பானிய ஒட்டகத்தை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஒரு ஆள் என்ன செய்யறாரு, படுக்க போட்டு வச்சு அறுக்க போறாரு. இப்னு உமர் அவன் கிராஸ் பண்ணிட்டாங்க, நிப்பாட்டு, இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் இப்படியா ஒட்டகத்தை அறுக்க சொல்லலை, நிப்பாட்டி ஒரு முன்னங்கால அந்த காலத்துக்கு ஒரு பக்கம் வச்சு ஒட்டகத்து காலை ஒரு பொறுப்பு கொடுத்து சேர் கீழ் போட்டு அதை நினைச்சுன்னு ஒன்று மேலே வச்சு நீ ஒட்டகத்தை நிற்க வைக்கப்பட்ட அல்லாஹ்வுக்கு நிற்க வைக்கப்பட்ட நிலையில் அல்லாஹ்வின் பேரை சொல்லி இப்னு உமர் சொல்லுவார், ரசூலுல்லாஹ் இப்படி அறுத்தா கட்டி போட்டு அறுக்காத படுக்க போடாதீங்க, அவர் மாற்றி கொண்டாருன்னு பார்க்கிறோம். அப்போ அல்லாஹ் சொன்னா ஒட்டகத்தை பொறுத்தவரை நிற்க வச்சாருங்க. நீங்கள் டிஸ்கவரி சேனல்களில் பார்ப்பீங்க, 1000 100 மட்டும் நிப்பாட்டுவாங்க, இப்படி குத்திக்கிட்டே போவோம், அது அப்படி சரிஞ்சுவோம். அப்போ அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் வந்துக்கிட்டு ஒட்டகத்தை நிற்க வைத்து அல்லாஹ்வுடைய பேருக்குரிய அருங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லி கேட்டக்கூடியதை பார்க்கணும். இதெல்லாம் இப்போ இப்ராஹிமுடைய தன்மைகளாக வருகிறது. இப்ராஹிம் நபியுடைய விஷயமாக தான் எல்லாம் சொல்லி காட்டுறான். அவர் தௌஹீது கொள்கையில் உறுதியானவர், அவர் வந்து தகப்பனுக்கு தௌஹீதை சொன்னார், சமுதாயத்துக்கு சொன்னார். அந்த மாதிரி ஒரு இப்ராஹிம் நபியுடைய தியாகம், அவருடைய அந்த மன உறுதியெல்லாம் நம்ம எல்லாருக்கும் வேணும். அதெல்லாம் நமக்கு சொல்லிக்கான இப்ராஹிம் நபி விஷயமாக தான் நமக்கு இந்த குர்பானி பிராணியை எல்லாம் நமக்கு கடமையாக்குறான். இது எப்படின்னு பாருங்க, 37வது அத்தியாயம் 99லேருந்து வருஷம் எல்லாம் சொல்லி காட்டுறான். இப்ராஹிம் சொல்றாங்க, வகால இனி தாஹிபுன் இலா ரப்பி சயஹ்தீன், நான் என்னுடைய இறைவனத்தை செல்கிறேன், அவனுக்கு வழிகாட்டுவான் என்று அவர் சமுதாயத்தை சொல்றார். பிறகு இப்ராஹிம் நபி அவர்கள் குழந்தை இல்லை, ஒரு நபி, தனக்காக ஒரு குழந்தையை உண்டு பண்ணலாமா இல்லையா? அல்லாஹ் நாடும் பொழுதும் இந்த நபிக்கு பல அற்புதங்கள் கொடுக்கப்பட்டாலும் அவங்களால உடனே செய்ய முடியாது. அல்லாஹ் சொன்னால்தான் நடக்கும். மூசாவே கைத்தறி கீழே போனாலும் பாம்பா போகும், அவர் நினைக்காத வரைக்கும் பாம்பா, அவரை இஷ்டப்பட்டு போட்டாலும் போகாது. ஈசா நபி ஒரு குருடனை கண்ணை தடவிட்டு பார்வவரா செய்கிறார் என்று சொன்னால், ஒரு தொழுநோயாளி நீக்கிறாரு, அந்த நோயை ஆரோக்கியம் கொடுக்குறான்னு அவராக செய்ய முடியாது. அல்லாவுடைய உத்தரவு வரணும், தடவுங்க ஈசாவை இப்படின்ட்டு, அடிங்க மூசாவை பாறையில் அடிங்க, நீர் 12 நீரூற்றுகளாக தெரியும், அப்படி அல்லாவுடைய அத்தாட்சிகள். அப்படிதான் அல்லாவுடைய அத்தாட்சிகள் சான்றுகளை அல்லாஹ் வந்து கொடுக்கக்கூடிய பார்க்கிறோம். நபிக்கு நபிமார்களாக இருந்தாலும் அல்லாஹ் சொன்னாதான் அற்புதம் நிகழ்த்த முடியுமே ஒழிய மற்றபடி முடியாது. இன்றைக்கு மகான பெரியார் செய்ய தலைவரில் போனால் குழந்தையை கொடுத்து நம்புறான், சாமியார் குழந்தையை கொடுத்துவாங்க, குழந்தையை வாங்கிட்டு வர்றாங்க. சில இடங்கள் எல்லாரும் இல்லை, போய் மதகுருமாரை நம்பி போகும்பொழுது இவன் குழந்தை இல்லைன்னு போகிறாங்க, இவன் இரவு பூஜை வைக்கிறது குழந்தையை கொடுத்துறான். இப்படியெல்லாம் சில பேர் இருக்கிறாங்களா இல்லையா இப்படி பார்ப்போம். அப்போ இப்ராஹிம் நபி அவர்களை பொறுத்தவரை எடுத்துக்கொண்டார் என்று சொன்னால், அப்போ ஒரு 80 வயசை தாண்டி தான் இப்ராஹிம் நபிக்கு வரலாறுகளில் பார்க்குறோம். இப்ராஹிம் இஸ்மாயிலை இஸ்ராக்கு எல்லாம் கொடுக்குறான். அந்த விஷயமா எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அந்த ரப்பி ஹப்லி மின சாலிஹீன் 37 எல்லாம் சொல்கிறான், என்னுடைய இறைவா எனக்கு நல்லொழுக்கமுடையவர்கள் ஒருவரை வாரிசாக தருவாயாக என்று இப்ராஹிம் கேட்டார். அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான், இப்ராஹிம் ஆகிய அவருக்கு சகிப்புத்தன்மை மிக்க ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தோம், இஸ்மாயில் என்று இஸ்மாயில் நபியை கொடுத்தோங்க அல்லாஹ். அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லிக்கிறான், குழந்தைய கொடுத்துட்டான். அவர் பல்லாத வயசுல ஒரு 80 வயசு நெருக்கத்தில் அல்லாஹ் குழந்தை கொடுத்துட்டான்னா, பிறகு அல்லாஹ்வுடைய கனவுல சோதனை வருது.
இப்ராஹிம் நபியை வந்து குழந்தை அது பல இதுக்கு மேல பல தியாகம் பண்ணியிருக்கிறாரு. இனிமேலும் அல்லாவுடைய பல தியாகம், அல்லாவுடைய எல்லா பரீட்சையிலையும் வெற்றி, அல்லாஹ் வச்ச அந்த பரீட்சை களம், சோதனை பரீட்சையில கூட ஜெயிச்சாரு. அதுக்கு தான் அல்லாஹ் சொன்னான், இத்தகத இப்ராஹிம கலீலா, இப்ராஹிமை நம்ம உற்ற நண்பராக ஆக்கிக்கிட்டோம், சமுதாயத்துக்கு அவர் தான் ஹனீஃபாவாக இருக்கிறார் அப்படின்லாம் அல்லாஹ் அவருடைய பரிசுத்த ஈமானை பற்றி பேசுகிறார், வழிகாட்டியா இருக்கிறார். அப்ப அல்லாஹ் அவர் இந்த இஸ்மாயில் நபியை கொடுத்த போது இஸ்மாயில் நபி அவர்கள் என்ன செய்யறாங்க, உழைக்கும் திறனை அடைந்த பொழுது நானும் நம்ம பாட்டில் படிக்கிறாரு அந்த மாதிரி இல்லை, அது சும்மா கதை கப்சா. இப்போ இஸ்மாயில் நபி வளர்ந்துடுறாங்க, ஒரு 18-20 வயசு இருக்கும், ஒரு 17 வயசு இருக்கலாம், தோளோடு தோல் வளர்ந்த அடிப்படையில் தான் அவரோட உழைக்கிறாங்க. அப்பதான் கவுத்துலா கட்ட சொல்றாங்கல்ல, ஈத்திகாப் இருக்கக்கூடியவர்களுக்காகவும் தவாபு செய்யக்கூடியவர்களுக்காகவும் தொழக்கூடியவர்களுக்காக கவா கட்டு இப்ராஹிம் நபி இஸ்மாயில் நபி கவுத்துலா கட்டுறாங்க என்று சொன்னால் ஆதம் நபியால் அவர் வழிபடுறார். பிறகு நூஹ் நபியுடைய காலத்தில் கௌபா வந்து வெள்ளப்பெருக்கள் அழிக்கப்படுகிறது. பிறகு இப்ராஹிம் நபிக்கு தான் அந்த இடத்தை காட்டி கொடுக்குறான், அப்புறம் கட்டுறாங்கன்னு பார்க்குறோம். இது ஒரு செய்தி. அப்போ இந்த இடத்துல என்ன அப்படின்னு கேட்டால், அவருடைய உழைக்கும் நிலை பலம்மா பலக மாவு சரிய கால யாபுனை இன்னி ஆராஃபின் மனாமி அன்னி அதுக்கு ஃபன்மும் மாதா தர. உழைக்கும் திறனை மகன் இஸ்மாயில் அடைந்த பொழுது கேட்கிறார் வந்துக்கிட்டு இப்ராஹிம் நபி கனவுல, நபிமார்களுக்கு வரக்கூடிய கனவுலாம் இறைச்சிக்கு வகி, நமக்கும் வகி வராது. எல்லா இறை தூதர்கள் கனவு கண்டாங்கன்னா அல்லாஹ் கொடுத்து வரக்கூடிய இறை செய்தியாக இருந்தது. அதுக்கு தான் சொல்றாங்க வந்துக்கிட்டு, இந்த மாதிரி கனவு கண்டப்பா நீ என்ன செய்யறா அப்படின்ன உடனே அவர் சொல்லுவார், கால யாபத்தி மா தூமர் சத்தஜிதுன் இன்ஷா அல்லாஹ் சாபிரின், என்னுடைய தந்தையை உங்களுக்கு கட்டளையிடப்பட்டதை செய்யுங்கள், அல்லாஹ் நாடினால் என்னை பொறுமையாளர்களாக காண்பீர்கள் என்று இஸ்மாயில் கூறினார். அவர் ஆலோசனை கருத்து கேட்கும் பொழுது, நீங்க அல்லாஹ் நபியுடைய நபி தானே, அல்லாவுடைய அல்லாஹ் வந்து அவன் அல்லாஹ் பட்டம் கொடுக்குறது. அப்போ அந்த இன்றைய பிள்ளை தகப்பான தாய்கள் கட்டுப்பட மாட்டாங்க. நிறைய பிள்ளைகள் ஈமான் இறைச்சியுடைய வளர்ப்பை பொறுத்து கட்டுப்படுறது கட்டுப்படாததும் இன்றைக்கு போட்டு போயிடுவான். எதுக்கு மட்டும் கட்டுப்படுவான், வரதட்சணைக்கு மட்டும் கட்டுப்படுவான். வரதட்சணை வாங்குறது எல்லா விஷயத்தையுமே என்ன செய்ய மாட்டான். இவன் அம்மா பாப்பான்னு சொன்னா இவன் எதிர்த்து வேற மாதிரி நடப்பான். இந்த கல்யாணம் வந்து வைங்க, திருமணம் வந்தா கட்டுப்பட்டுருவான். மகனை வரதட்சணை வாங்கு, எல்லாத்தையும் கட்டுப்படாதவன் வரதட்சணை வாங்கினவன் சரிமா வாங்கிறேன் என்ன செய்வான். உனக்கு நீ படிச்சிருக்கிறா, நீ எம்பிபிஎஸ் படிச்சிருக்கிறா, உனக்கு வந்து 10 லட்சம் 50 லட்சம் 1 கோடி என்ன செய்வாங்க, எம்பிஏ படிச்சிருக்கிறா. எல்லாத்துக்கும் உதாசீனமா என்ன செய்ய கெட்டவனை வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள், சில பிள்ளைகள் இந்த வரதட்சணை காசு பண்ண வந்தவங்களே தலையாட்டினா உமா பேச்சு, ஏன்டா கல்யாணம் முடிச்சு தம்பிலாம் இருக்கிறாங்க, ஏன்டா கல்யாணம் வரதட்சணை வாங்கினா, இல்லை எனக்கு உடன்பாடு இல்லை, எங்கள் அப்பா அம்மா தூக்கு போட்டு செத்து போயிடறாங்க, சாவட்டுமே மிரட்டி பார்க்குறது, நான் வரதட்சணை வாங்கேன்ட்டு இப்படியெல்லாம் தௌஹீதில் இருக்கக்கூடிய விலைக்கு விட்டாங்க. நிர்வாகிகள் விலைக்கு விட்டு அப்படியெல்லாம் பார்க்குறோம். விலைக்கு விட்டா அப்புறம் அவனை திருத்தணுமே, எந்த உதவியை திருத்தாமல் அவன் விலைக்கு அமைப்பை விட்டு கட்சியை விட்டு தூக்கிடுவாங்க, இஸ்லாமிய அமைப்புகளை விட்டு சில இயக்கத்தில். இவன் என்ன இவன் உள்ளத்தில் இருக்குது, எல்லாத்தையும் கட்டுப்படாம இருப்பான். இவன் பாப்பா அம்மா ஒரு இடத்த சொல்லுவாங்க, நீ வந்து இந்த படி படிப்பாங்க, ஒத்துக்கிற மாட்டான், அங்கே போவாதமா போவான், சினிமா தேட்டருக்கு போகிறதால போவான். எல்லாத்துக்குமே என்ன செய்வான்னு கேட்டால் எதிர்த்து நிற்பான். இந்த வரதட்சணை கல்யாணம் முடிக்கிற விஷயத்தில் மட்டும் என்ன செய்வான்னு கேட்டால் பாப்பா அம்மாவுக்கு சரணம் அடைஞ்சிடும், வாங்குமா வரதட்சணை வாங்குமான்னு, ஆடம்பர திருமணம் நடக்குமாமா. இதெல்லாம் என்ன, இதெல்லாம் ஈமான்ல போன நரகத்துக்குள்ளே கட்ட போவதற்கு உங்களை ஆயத்தப்படுத்துகிறீர்கள். உங்க வாழ்நாள் 50 வயசு 20 வயசு 25 வயசு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்மாயில் நபி சொன்னார்கள், வந்து என்னை பொறுமையாளராக காண்பீர்கள். தந்தைகிட்ட சொல்றாங்க, என்னை நீங்க வந்து இப்ராஹிம் நபிட்ட என்னை நீங்கள் பொறுமையாளராக காண்பீர்கள், அல்லாஹ் ஏவியபடி என்னை அறுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் பணிகளுக்கு சொல்றாங்கல்ல, அதை நீங்க நடைமுறைப்படுத்துங்கன்ற உடனே அப்பதான் என்ன செய்வாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், பலம்மா அஸ்லமா தல்லவு லில் ஜபீன், இருவரும் கீழ்ப்படிந்து தமது மகனை முகப்புற அவர் கிடத்திய பொழுது, நாதையினாக யா இப்ராஹிம், ஓ இப்ராஹிம் என்றவர் அழைத்தோம், அது சப்தத்த ருபியா, கனவை நீ உண்மைப்படுத்தி விட்டீர், அல்லாஹ்வை நான் பண்ண சோதனையை உண்மைப்படுத்தி விட்டீர் என்று சொல்லி இப்போ இஸ்மாயிலை அல்லாஹ் என்ன செய்யலாம், அல்லாஹ்க்கு ஆடுமாறு விட்டவங்க தேவையா, தேவை மனிதர்கள் ரத்தம் தேவையா, தேவை கிடையாது. அல்லாஹ் சொல்றான், லை யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஹுஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும், நீங்க உங்களுடைய குர்பானி பிராணியோ உங்களுடைய ஆடுமாறு விட்டாங்க அல்லாஹ்வை சென்றடைவதில்லை, உங்களுடைய இறையச்சம் உங்களுடைய ஈமான் தான் அல்லாஹ்வை சென்றடையும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த ஆடுமாறு ஓட்டாங்க மனித ரத்தத்தை குடிப்பதா அல்லாஹ்க்கு தேவையா, அதை வாங்குவதா, அல்லாஹ்வுடைய நோக்கம் என்ன, என்னுடைய கட்டளையை செயல்முறை கொடுக்குறியான்னு பார்க்கலாம். நபிமார்களா இருந்தால் நான் சொன்ன உத்தரவை கேட்கிறியா, உத்தரவை மறுக்கிறீங்களா என்று பார்ப்பதற்கு தான் அல்லாஹ் தாலா அப்படி ஏற்பாடு பண்றான். உடனே அல்லாஹ் இஸ்மாயிலை காப்பாற்றுறான். இன்னஹாதா லஹுவல் பலாகுல் முபீன்,
இதுவே மகத்தான சோதனையை நல்லா சொல்றான். இப்ராஹிமுக்கு நம்ம கொடுத்தது அப்படி சொல்லிட்டு அடுத்தது சொல்றான் 37 பெரிய பெரிய சொர்க்கத்தினுடைய பெரிய பலிப்பிராணியை அவருக்கு பகரமாக்கினோம். பின்வருவோரில் அவரது நடைமுறை நிலைக்க செய்தோம். வருஷம் இப்ராஹிம் நபியுடைய வழிகாட்டுதல்ல குர்பானி கொடு சொல்றமா இல்லையா? பின்வருவோரில் அவரது நடைமுறையை உருவாக்கினோம். இப்ராஹிம் தான் அவர் மார்க்கத்தின் தந்தை. அவர் சொல்ற மாதிரி நீங்க என்ன செய்யணும், இஸ்மாயிலை காப்பாற்றி சொர்க்கத்தை ஆட்டையோ பிராணியோ அல்ல குர்பானி கொடுக்க வச்சு விட்டான். அதனால ஆடு மாடு விட்டா தாருங்கன்னு எல்லாம் சொல்லி காட்டிட்டு சொல்றான். சலாம் அலா இப்ராஹிம், இப்ராஹிம் சலாம் உண்டாகட்டும். கதாலிக்க நஜிசில் முகுசினின், நன்மை செய்வோருக்கு இவ்வாறு தான் கூலி கொடுப்போம். இந்த இபாதினல் மூமினின் 37:11 சொல்கிறார். அவர் இப்ராஹிம் இஸ்மாயிலும் நம்பிக்கை கொண்ட நம்ம அடியார்களில் ஒருவர். இப்ராஹிம் நபி பற்றி எல்லாம் பேசுறான். அப்படி அல்லாஹ் சொல்லுகிறான் என்று சொன்னால் நாகூர் என்ற கதையில படிப்பார். பச்சை குழந்தையா என்ன செய்வான், அந்த குழந்தை வந்துக்கிட்டு இதான் பாறையில கொண்டு பாப்பா என்ன செய்வாரு, அப்படியே கதை கத்தியை கொண்டு போய் உள்ளே அறுக்க போனாரா அறுக்கலையா, இப்படி கதையை படிப்பாரா இல்லையா? பாறை இரண்டாக பிளந்ததுமே கத்தி பாலகனை கொள்ள மறுப்பதினால ஹஜ்ஜிப்ப நாள்வர் அப்படிதான் கதை. அறுக்க போனாரா அப்படி இப்படி இதெல்லாம் இந்த கதைகள்லாம் இடம் இல்லை. அவர் உழைக்கும் திறனை அடைந்த பொழுதுதான் அல்ல என்ன செஞ்சான், ஒரு சோதனையை வச்சு பார்த்தான் என்பது புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய குர்பானி என்பது வேறு, இது வேறு. எது வேறு? நம்ம ஹஜ்ஜி பெருநாளுடைய குர்பானி என்பது வேறு. அதை இதை முடிச்சு போடக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுல ஒரு 2 தகவலை ஒரு அடிப்படையை இது முன்வைக்கிறேன். நீங்க அமல்படுத்தாம அவங்க எண்ணத்தை கொண்டது. இதை சமீப காலத்தில் குர்பானி விஷயமா 2 கருத்துல வந்துட்டாங்க. முதல்ல ஒன்றால் தான் எல்லா இயக்கத்திலும் இப்போ வந்துட்டு பிஜேபி ஒரு ஆளுங்க என்ன செஞ்சிருக்கிறாரு, அவர் ஒரு ஆய்வு சொல்லி குர்பானியை அந்த பெருநாள் அன்றைக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சில ஆதாரங்களை கட்டுறாரு. ஒன்று அவருக்கு சப்போர்ட்டாக மறுத்துக்கிட்டு வந்தார் பக்கீம் தையலத்து முஸ்லீம் ஜமாத்தினுடைய பக்கீம் அல்தாஃபி. அவர் ஒரு பெரிய பேச்சாளர். அவங்களோட ஜமாத்தில் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டால் ஒரு நாள் குர்பானிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அந்த ஹதீஸ்லாம் பலகீனமாக இருக்குது. இந்த ஐயாம் தஸ்ரீக்குடைய நாட்கள் 11, 12, 13 பலகீனம் சொல்லி இவங்க என்ன செஞ்சுட்டாங்க, அல்தாஃபி போஸ்டிங் டிஜே போஸ்டிங் ஒரு நாள் தான் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சொல்லிட்டாங்க. என்ன ஆதாரம் கட்டுறாங்க, நான் மேலே சொன்ன மாதிரி ஹஜ்ஜி பெருநாளுடைய குர்பானி என்பது தனி, இது இஸ்மாயில் நபியுடைய இப்ராஹிம் நபியுடைய குர்பானி தனி என்பது ஆதாரம் ஒன்று. அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா சல்லிலி ரப்பிக்க பண்ணுங்க, நபியை தொழுவுங்க, தொழுதுட்டு அறுத்து பண்ணிடுங்க அல்லாஹ் இதை சொன்னான். இது ஒரு இந்த ஆதாரம் கட்டுறாங்க. அடுத்து என்ன ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த குர்பானி கொடுக்கக்கூடிய நாளில் இன்றைய தினம் முதலில் நாம் தொழுகையை நிறைவேற்றுவோம், பிறகு நம்முடைய இல்லம் சென்று வீடு சென்று குர்பானி பிராணிகளை அறுத்து பண்ணிடுவோங்க அல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. இதனால இதுதான் வழிமுறை என்று ஒரு சாரார் வைக்கிறாங்க கருத்தை. ரசூலுல்லாஹ்வுடைய இதை ஏற்கத்தக்கதான் இருக்குது. அதனால இன்னொரு சாரார் என்ன சொல்றாங்கன்னு கேட்டால், அந்த பலகீனமான ஹதீஸ் இல்லாட்டாலும் ஒரு வசனத்தை அவங்க ஒரு குர்ஆனுடைய வசனங்களை காட்டி இல்லை இதுவும் அந்த மாதிரி என்ன செய்யலாம், இது ஐயாம தஸ்ரீயை குறிக்கி ஐயாம மாலுமாத்துங்கிறது இவங்க ஒரு 2 கருத்துல இருக்கிறாங்க. 2 கருத்தையும் முன்னுக்கு வச்சுட்டேன். இறையச்சத்தின் அடிப்படையில் நீங்க என்ன செய்யுங்க, குர்பானி கொடுப்பதா இருந்தால் கொடுக்கணும். அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதல் என்ன, 2 கருத்து. ஒரு கருத்து பெரும்பான்மையான ஜாக்கி செலவு எல்லாம் வந்துக்கிட்டு ஐயாம தஸ்ரீ 3 நாள் ஏற்றுக்குறாங்க, 3 நாள் கொடுக்கலான்ட்டு. இப்போ சமீபத்திய சில ஆய்வுகளில் இன்றைக்கு உள்ள அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டால், இந்த மேலே சொன்ன 2 அறிஞர்களும் வந்துக்கிட்டு அவங்க ஆய்வுகளில் பெருநாள் தினத்தில் மட்டும்தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது 2 ஆய்வு முன்னிலைப்படுத்திட்டேன். நம்ம ஒரு டேட்டில் பெருநாள் இடத்துல குர்பானி கொடுக்குறீங்க, இல்லத்துக்கிட்டு கேட்கணும், அவங்களுக்கு இட வசதி கிடையாது, நம்ம அறுக்கிறதுக்கு மாடு கட்டுறதுக்கு இடம் கிடையாது இப்படிலாம் சொல்றாங்க. கருத்து இருக்குது. இதில் நான் இப்படி உள்ள ஆழமாக போகல, 2 கருத்தையும் முன் வச்சுட்டேன். இறையச்சத்தின் அடிப்படையில் என்ன செய்யுங்க, குர்பானி கொடுத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு ஜும்மாவுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். யாருங்களை முத்தக்குள்ள அக்கத்து காத்தி வளா தமுத்துன்னு இல்லா வணக்கம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய சகோதரிகளை 2வது முறையில் அது போல குர்பானியை பொறுத்தவரை சில பேர் என்ன அப்படின்னு கேட்டால், சில பேருடைய உள்ளத்தில் அந்த மேலே சொல்லிட்டு அதெல்லாம் திரும்ப ஒரு தகவலுக்கான குர்பானி அல்லாஹ் பண்ணி கொடுக்கணும், ஊர் வச்சு உலகம் வச்சு கொடுக்குற சில பேர் இந்த ஒரு மனநோய் நிறைய இருக்கும். சில பேர் கடையில் பசுமையை ஊட்டிகிட்டே இருப்பான். என்ன செய்வான், இப்போ சில பொம்பளை என்ன செய்வான், பெண்கள் டிவியை போட்டு நாடகத்தை பார்த்துட்டு சும்மா மனநோய். சில பேர் என்ன செய்வான், பசுமையை கடையில் வியாபாரமும் நடக்காது, இப்படி வியாபாரம் பண்ணிக்கிட்டேன் சும்மா கையால் தான் என்ன அதான் நல்லது மனமே சாட்சியாக இருக்கும். ஒரு உடலுக்கு பேசும் மறுமையில் சுமாரெல்லாம் தஸ்மீ செஞ்சார் இவர் அல்லது செஞ்சாரு. அப்போ இப்படி சில மனநோய் இருக்கிற மாதிரி சில பேருடைய மனநோய் என்னன்னு கேட்டால்
இன்னத்தையாவது விளம்பரப்படுத்திக்கலாம். நான் 10 ஆட்டை கொடுத்தேன், குர்பானி கொடுத்தேன், நான் பள்ளியாசல் டிபிட் வாங்கி கொடுத்தேன், பள்ளியாசல் ஃபேன் வாங்கி கொடுத்தேன், அஜிபுராவில் ஒட்டகம் எடுத்தேன். இந்த மாதிரியான இதெல்லாம் உலகத்திலே விளம்பரமாக போய் நரகங்களுக்கு குளிக்கிட்டே போய் அல்லாக்கு தேவையில்லை. உங்கள்கிட்ட விசாரிச்சே சொல்லுங்க, ஏன் சும்மா அப்படிங்க பாய் குர்பானி கொடுத்தீங்களா அப்படின்னா அப்படி கேட்டால் சொன்னாங்க. இப்படிலாம் வாங்கிக்கிறியா, இந்த வாட்ச் எவ்வளோ தெரியுமா, இந்த ஃபோன் எவ்வளோ தெரியுமா, இப்படி நான் கிரிக்கெட் வைக்க மாட்டீங்க, இந்த ஃபோன் எல்லாரும் வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்போ இந்த மாதிரி புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ எல்லா வகையும் குர்பானி கொடுங்க, இறைச்சியோடு கொடுங்க என்று சொல்லிக்கணும். அது போல காசா பகுதியில் அந்த ஐக்கியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், அந்த இஸ்ரேலில் அந்த யூத பயங்கரவாதிகள் வந்து முஸ்லீம்களை குண்டுமலைகளை போட்டு குண்டு கொண்டிருக்கிறாங்க. சென்ற வாரமும் சொன்னோம், இந்த வாரமும் அதுதான் நம்ம சொல்கிறோம். அப்போ இவங்க என்ன அப்படின்னு கேட்டால், இவங்க முஸ்லீம்களை வந்துக்கிட்டு ரொம்ப இஸ்ரேலில் என்ன செய்யறாங்க, இந்த ராபா அப்படிங்கக்கூடிய அந்த ஏரியாவில் இந்த ஆஸ்பத்திரி அங்கே பொதுமக்கள் கூடக்கூடிய இடங்கள்ல அந்த கூடாரங்கள் மீது குண்டை வீசி குழந்தைகள் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான மக்கள் கொண்டுட்டாங்க. குழந்தைகள் ஏறாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இப்போ நடந்துட்டு இருக்காங்க. அல்லாஹ் இவர்கள் அழைத்து நாசமாக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த அயோக்கியர்கள் அல்லாஹ் விட்டு பிடிக்கிறான், எப்போ பிடிப்பான்னு தெரியாது. அல்லாஹ்வுடைய பிடி இன்ன பத்து சரப்பிக்கல ஷதீத், உமது பிடி கடும் பிடி, பிடிச்சான்னு வைங்க அவன் மீற மாட்டான். இந்த புரிந்து கொள்ள வேண்டும். அதனால வந்துக்கிட்டு அல்லாஹ் அந்த பாலஸ்தீன மக்களுக்கு அல்லாஹ்வுடைய அருள் உதவி கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதுபோல வந்துக்கிட்டு இந்த இதை எதிர்த்து அமெரிக்காவில் பல்கலைக்கழகங்களில் என்ன செய்யறாங்கன்னு கேட்டால், அதை வந்துக்கிட்டு அதை எதிர்த்து என்ன செய்ய சில கல்லூரி மாணவர்கள் அந்த கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் அமெரிக்காவில் இருக்குதுல அவங்கெல்லாம் என்ன செய்யறாங்கன்னா போர் இது பண்றாங்க. நியாயமாக பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இறங்கும் பொழுது அவங்களுக்கு பட்டம் கொடுக்காம தகுந்து விட்டாங்க. பட்டம் கொடுக்காம அவங்கள வந்துக்கிட்டு அந்த காலேஜுக்கு கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் வந்துக்கிட்டு அவங்கள உதாரணமான 15-20 மாணவர்களை உதாசீனப்படுத்தி விட்டாங்க. நன்மையின் தீமையை தடுத்தாலே இதுதான் நடக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நம்ம நன்மையின் பக்கம் இருக்கணும் என்பதை புரிந்து கொண்டு ஜும்மாவுடைய இந்த 2ஆம் முறையை நிறைவு செய்கிறேன். 11 அதுகுருவும் வஷ்குருவை வளர்த்த கூறுவோம்.